மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல உறவுகள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பிரச்சனைகளை நீங்களே ஹேண்டில் பண்ணிடுவேன். ஒரு சில பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியலன்னா மற்றவாள்கிட்ட சொல்லுவேன், இது இந்த அளவுக்கு இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, தலை போல வேலையாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இப்படி ஆயிடுத்து இப்படி ஆயிடுத்துன்னு. சில குழந்தைகள்லாம் டிவியை உடச்சிடுவா, சத்தமெல்லாம் அப்படியே வச்சு நைஸாக போயிடுவா. நீங்கள் பார்த்துருப்பேன். பெரியவங்க கூட அந்த மாதிரி பண்ணுவா. இந்த ஒரு இன்ஸ்டாவில் நான் பார்த்தேன். ஒரு அம்மா இப்படி மூடியை திறந்து டப்புன்னு கீழே கொட்டிவிடுவா, சாம்பாரில் கீழே கொட்டிவிடுவா. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கணவர் பக்கத்தில் இருப்பா, அந்த மூடியை திறந்து விட்டு வேறு வேலை பார்க்குற மாதிரி அதை எடுத்து போடுங்கன்னா திருப்புவர் டபான்னு உள்ளே விழுந்துடும். உள்ளே விழுந்தோடனே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சிட்டோன்னு நினச்சிடுவா. பட் இட்ஸ் நாட் லைக் தட். அதாவது நம்ம இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணி விடுறோம், நம்ம பயந்துண்டோ இல்லை காரணம் காட்டியோ, ஆனால் சில நேரங்கள் அது நமக்கே திரும்பிவிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்மீக பணியில் இருந்துட்டு இருக்கவங்க, அதே சமயம் கோயில் கட்டின்னு இருக்கிறவங்களா அடிகளாராக இருந்துட்டு இருக்கிறவங்க, நிறைய அரசாங்க பொறுப்புகள்லையும் மிகப்பெரிய உன்னத பதவிகள்லையும் இருந்துட்டு இருக்கிற மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வ வழிபாடு குபேரர் வழிபாடு, சுதர்ஷனர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.